Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் லட்டு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோட்டிச்சூர் லட்டு பண்ணுறதுக்காக நான் 400 கிராம் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2 கப் கடலப்பருப்பு. இதை வந்து 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ரெண்டு மணி நேரம் ஊறட்டும். கடலப்பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்க பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். 2 தான் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். கடலப்பருப்பை இந்த மாதிரி பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா பருப்பையும் அரைச்சி ஒரு பவுலில் கொட்டி வச்சுருக்கோம். இதை அடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக போடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடலப்பருப்பை ஊற வச்சு அரைச்சிருக்கிறதுனால கடலப்பருப்பு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. போட்டோடனே திருப்பி விட்டுறாதீங்க, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட கடலப்பருப்பை இந்தளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக விட்டுறாதீங்க. ரொம்ப வேக விட்டிங்கன்னா லட்டு செய்கிறப்ப நல்லா வராது. அதனால இந்தளவுக்கு வேக விட்டிங்கன்னா சரியாக வரும். எல்லாத்தையும் பொரித்து ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதையும் இந்த மாதிரி பரபரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும்னா அதிகமாக ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை போட்டு முந்திரி பருப்பு சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதிலேயே காஞ்ச திராட்சையை போட்டு வறுத்துருங்க. ரெண்டையும் வறுத்துட்டு இதை ஒரு பக்கமாக வச்சிடலாம். அடுத்து ஜீனி பாகு காய்ச்சுறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். அதாவது 400 கிராம் சர்க்கரை. 2 கப் கடலப்பருப்பு எடுத்தோம், அதனால் 2 கப் சர்க்கரை சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் ஜீனி பாகு காய்ச்சிடலாம். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வருது. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்திருக்கும். தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் அழகாக வருது. இதுதான் வந்து ஜீனி பாகுக்கான கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு கலர் பொடி சேர்த்துடலாம். கேசரி கலர் பவுடர் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து போட்டு கிளறி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை போட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் ஆறட்டும். நல்லா சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா லேசாக சூடாக இருக்கிறப்ப நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். லேசாக வெதுவெதுப்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம லட்டு பிடிச்சோம்னா கரெக்டாக வரும். நான் 400 கிராமில் வச்சு பண்ணியிருக்கிறதுனால நிறைய லட்டு வரும். உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 200 கிராமை வச்சு பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நல்லா அமுக்கி எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சிடலாம். சுவையான மோட்டிச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கடையில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் கொழுக்கட்டை வெரைட்டிஸ், சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு நிறைய கொழுக்கட்டை வெரைட்டிஸ் வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.
நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.